அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட் அப்படின்னா இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டணருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு 80% மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ரிசல்ட் வந்து ஏன் இது வரைக்கும் வெளியிடாமல் இருந்தாங்க, இன்று முதல் ஓகேங்களா. ஸோ இன்று முதல் ரேஷன் ஷாப் டிஸ்ட்ரிக்ட் வைஸ், அதாவது மாவட்ட வாரியாக விற்பனையாளருக்கும் கட்டணருக்கும் ரிசல்ட் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து இன்று முதல் வெளியிடப் போவதாகவும் சற்று முன்பு தகவல் வெளியாகியிருக்க மக்களே. இந்த தகவல் அனைத்தும், இந்த அப்டேட் எல்லாமே முழுக்க டிஆர்பி சைட்லேருந்து தான் கொடுத்துருக்குறாங்க அஃபிஷியலாகவே, சரிங்களா. ஸோ இந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து 38 மாவட்டத்துக்கும் எப்படி நம்ம செக் பண்ணுறது, ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா வரலையான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம செக் பண்ணுறது, அதோட வெப்சைட் என்ன, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஓகேங்களா, விற்பனையாளருக்காக இருந்தாலும் சரி கட்டுநருக்காக இருந்தாலும் சரி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும், ஸோ எப்படி நீங்கள் பிடிஎஃப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பார்த்திங்கனாக்க நம்ம வந்து ஆன்லைனில் எடுக்கணுமா, இல்லை நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிடுவாங்களா அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ அதை பற்றின அப்படியே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் வந்து இன்று முதல் ஓகேங்களா, செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வரும். ஸோ அது வந்து அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கே தேடி வரும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன நடந்திருக்குது, அதே மாதிரி நேர்மையான முறையில் நடந்திருக்குதா, அது மட்டும் இல்லாமல் இந்த நேர்காணலுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ இதை பற்றின அப்டேட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் ஒன்று தான், இந்த வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, காசு கொடுத்து நிறைய பேர் இந்த வேலையை வாங்கிடுறாங்களே, அது உண்மையா பொய்யா, ஸோ அதற்கான அப்படியே கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நான் வந்து இதை விட்டுட்டு வேறு ஜாப்க்கு நான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே தெளிவாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், சரிங்களா. ஓகே, இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், மறக்காமல் லைக் பண்ணியிருக்கணும், மறக்காமல் ஷேர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி முக்கியமான ரேஷன் அப்டேட்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதனால தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட் என்னன்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து ரிசல்ட் நேர்காணல் ஃபஸ்ட்டு முடிஞ்சுதா முடியலையான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த 38 மாவட்டத்திற்கும் விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் நேர்காணலானது போன வாரமே இதற்கான அனைத்து மாவட்டத்திற்கும் நேர்காணலை வந்து சிறப்பாக நடைபெற்று விட்டது. நேர்காணலை வந்து முடிச்சுட்டாங்க நடத்தி ஓகேங்களா. இப்போது இதற்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அதற்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குது, சரிங்களா. ஸோ அதற்கு முன்பாகவே இப்போது 38 மாவட்டத்துலேயுமே வந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இவ்வளோ நாள் ஏன் டிலே பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் இருக்கு இல்லையா. அதன் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, வெறும் 3000 நமக்கு வந்து கொடுத்துருந்தது 3200 வேகன்சி, சரிங்களா. இந்த வேகன்சிக்கு 38 மாவட்டத்திலும் சேர்த்து கிட்டத்தட்ட 5,30,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அப்படி இருக்கும்போது வெறும் 3000 பேரை வந்து எப்படி இந்த 5 லட்சம் பேர்லேருந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்றது, இது எல்லாமே மேனுவலாக பண்ண முடியாது இல்லையா, பாசிபிளே கிடையாது. அப்படி பார்க்கணும்னா 6-7 மாதம் கிட்டத்தட்ட ஆகிடும். ஸோ இது வந்து மேனுவலாக பார்க்கணும் அப்படின்னாவே. ஸோ அதனால் இது என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டரில் கொடுத்து தான்
இது எல்லாமே வந்து யார் டாப் இன்டர்வியூ வந்திருக்கிறாங்க, டாப் மார்க் வந்திருக்கிறாங்க, கட் ஆஃப் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்த்து மெரிட் லிஸ்ட்டை வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் தான் லிஸ்ட் வந்து ரெடி ஆகும். இப்படி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆகுது. சரிங்களா? அதனால் வந்து அந்த கம்ப்யூட்டர் பேஸில் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்கல் எரர் ஆனதுனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆகுது. ஸோ அது எல்லாமே ஓரளவுக்கு சரிபடி முடிச்சுட்டாங்க. இப்போதைக்கு இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து தயார் நிலையில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அப்டேட் என்ன அப்படின்னா, செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டுமே மாவட்ட வாரியாக இந்த மாதிரி வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும், மெரிட் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக டவுன்லோட் பண்ணிக்கலான்ற மாதிரியும் இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் வெளியாகும் அப்படின்றத தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்காங்க டிஆர்பி சைட்லேருந்து. அதனால் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணுறதுக்கு கொடுத்துருப்போம். அந்த மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக வச்சுக்க பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி மாதிரி வரும். சரிங்களா? அதுலேயும் ஒரு முக்கியமான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயும் மெயில்லையும் நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னா, அந்த எஸ்எம்எஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதை டச் பண்ணி உடனே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌசர் போய்ட்டு அதிலே நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ்லேயும் மெயில்லையும் ரிசல்ட் வந்திருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அடுத்து மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா, நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த வேலையை காசு கொடுத்து வாங்குறாங்களாமே, ஸோ அது உண்மையா பொய்யா, அது வந்து பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதை என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட பல வருஷங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. என்ன அப்படின்னா, காசு கொடுத்தும் இந்த வேலையை வாங்குறதும் உண்மை தான், மெரிட் லிஸ்ட் போடுறதும் உண்மை தான். அப்போ ரெண்டுமே உண்மை. அப்போ எப்படிங்க அது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். ஸோ எப்படின்னா, இப்போது 3000 வேக்கன்சி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 3000 வேக்கன்சியில் எப்படி பார்த்தாலும் 2000 வேக்கன்சி வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது மீதி இருக்கிற அந்த 1000 வேக்கன்சிக்கு தான் நம்ம போட்டி போடணும். ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வரவங்க, ஸோ கட் ஆஃபில் வரவங்க, ஸோ இதில் அதிகமான மார்க் எடுத்துருக்கவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னுரிமையில் வருவாங்க. இப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1000 பேரில் தான் வருவாங்க. அந்த 2000 வேக்கன்சின்றதை நம்ம மறந்துடணும். ஏன்னா அது வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. ஸோ இதுதான் உண்மை நிலவரம் கூட. ஓகேங்களா? ஸோ ரியாலிட்டி அதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இதற்கான கட் ஆஃப், என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலைன்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் கட் ஆஃபே வந்து 90, 95, 97 இந்த கட் ஆஃப் இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த வேலைன்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை இருந்தாலும் சரி, இந்த அங்கன்வாடி இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் இந்த ரேஷன் வேலைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். அதனால் வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த வேலையை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி கட் ஆஃப், அவங்க இன்டர்வியூவில் எடுத்த மார்க்கையும் அவங்க டாக்குமெண்ட்டுக்கு கொடுத்த மார்க்கையும் வச்சு அதில் டாப் மார்க் யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இதில் வரவங்களை வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் டாப் வரணும். ஓகேங்களா? அதனால தான் கட் ஆஃப் வந்து 90, 95, 97 இந்த கட் ஆஃபில் இருந்தவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் நம்ம இதுதான் கொடுத்துருக்கிறது. யாராருக்கெல்லாம் எஸ்எம்எஸ்லையும் மெயிலையும் வந்திருக்கோ மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. எல்லாருக்குமே வந்திருக்கு அப்படின்றத தெரியப்படுத்திடலாம். ஸோ அது வந்து இன்று முதல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ யாருக்கெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசியலோட முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.